ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நித்திஸ் டூடுல் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சாரி ஃபார் த லேட் போஸ்ட். ஏன்னா வெக்கேஷன் போனதுலேருந்து எங்களுக்கு அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் இருந்தது, வெளியே போகிற வேலை இருந்தது, அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் டிலே ஆக தான் போட முடியுது. எடிட் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே திரும்ப நாங்கள் ஊருக்கு இங்கே யூஏஇ வர மாதிரி ஆயிடுச்சு. 1 மந்த் போனதே தெரில, சீக்கிரமாக போயிடுச்சு. அதனால் எனக்கு அங்கே எடிட் பண்ணவும் டைம் இல்லை. அந்த 1 மந்த் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்தது. எல்லா சைட்லேயும் மொட்டை அடித்து காது குத்தும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எங்கள் சைடும் பழக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு எனக்கும் குமாருக்கும் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எங்கே வாங்கியிருந்தேன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கடகடன்னு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சீக்கிரமாக வந்துடுவாங்க. பஸ் நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அந்த டைமிங்க்கு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி கிளம்பணுங்கிறதுக்காக எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்? பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். எங்கே போகிறோம்? எந்த லொக்கேஷன்? அண்ணன் பொண்ணு, இது என் தங்கச்சி பொண்ணு, இது என் அண்ணன் பையன். வரவங்க எல்லாருமே என்னோடய சைட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்போ தாத்தா வீட்டு சீர் கொண்டு வந்துட்ருக்காங்க பாப்பாக்காக. ஃபங்க்ஷன்னாவே டென்ஷன் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியே தான் நடக்கும். அதே மாதிரி நாங்கள் எந்த ஒரு இதுவுமே மிஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வந்துருச்சு. நாங்கள் 9:30க்கு இங்கே பஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப வெயிட் பண்ணி நாங்கள் கிளம்புன மாதிரி ஆயிடுச்சு. 11:30க்கு தான் பஸ் வந்துச்சு. 2 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்காக. தனியாக ஒரு பஸ்ஸே நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னா 60 மெம்பர்ஸ் எப்படியும் கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் டோட்டலாக கூப்பிட்டது 120 மெம்பர்ஸ். அதுக்காக பஸ்ஸு வேணும்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். ஆனால் பஸ்ஸு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல நேரத்துக்குள்ளே மொட்டை அடிக்கணும்னு நினச்சி போய்கிட்டே இருந்தோம். அதே டைமுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. பாப்பாவும் கரெக்டாக ரொம்ப அழுகாமல் ஒரு 10 நிமிஷம்தான் சீக்கிரமாக பாப்பாவுக்கு மொட்டை அடித்தாச்சு. நாங்கள் ரொம்ப அழுவா, மொட்டையே அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம். நான் ரொம்ப பயந்தேன், எப்படிடா சமாளிக்க போகிறோம். அவளுக்கு தலையில் கையை வச்சாவே பிடிக்காது. தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது, சிக்கு எடுக்கக்கூடாது. அவருக்கு வேறு கேர்லி ஹேர் வேறையா, தலையில் கை வைக்கவே விட மாட்டா. ரொம்ப அழுந்துகிட்டே இருப்பாள். எப்படியோ சமாதானப்படுத்தி ஃபோன் காமிச்சு ஒரு வழியாக மொட்டையை அடிச்சிட்டோம். அடித்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சைடு இருந்து தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க. தாத்தா எடுத்துகிட்டு வந்தது.
அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்து அப்புறமா வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு வந்து காது குத்தினோம். அதுக்காக தான் இப்போ அவசர அவசரமாக வந்து ட்ரெஸ் எடுத்து நான் போயிட்டுருக்கேன் அவளை போடுறதுக்கு. அழுந்துக்கிட்டே இருந்தா, யார்கிட்டேயும் போகல. திரும்பவும் அமுத்தி வச்சு ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க, மொட்டை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இருந்தா. பாலும் குடிக்கல, காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, வெறும் வயிற்றுலேயே தான் வந்து இருந்தா. யாரை பார்த்தாலும் அழுக தான், யார்கிட்டேயும் போகல, அழுந்துக்கிட்டே தான் இருந்தா. நீ எப்படி பண்ணாலும் வந்து அன்றைக்கி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு தான் ஆகணும், சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இதுதான் தாத்தா வீட்டு சீர், தாய் மாமா சீர், எல்லாமே எப்படி வேணால் வச்சுக்கலாம். காது குத்துறது வந்து கரெக்டாக ஒபே பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அவளுக்கு நார்மலாக காது குத்தாதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஸ் பண்ணுற தோடு இருக்கும். அடிக்கடி வந்து நான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது, வீட்டில் ஏதாவது பட்டு பாவாடை போடும்போதெல்லாம் வந்து அந்த தோடு போடும்போது அவளே கேட்பா, போட்டு விடு போட்டு விடுன்னு சொல்லி கேட்பா. அதனால் இந்த தோடு காது குத்துறதுக்கு வந்து ரொம்ப அழுக மாட்டா, கரெக்டாக தான் இருப்பான்னு சொல்லி அது மட்டும் எனக்கு ரொம்ப தைரியமாக இருந்தது. அழுக மாட்டா, கரெக்டாக போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுவும் ஈஸியாக முடிஞ்சது. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து காதும் குத்தியாச்சு. அதுக்கு முன்னாடி அப்பா, சித்தப்பா எல்லாம் வந்து பாப்பாக்காக கோல்டு வச்சாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரை வந்து கையில் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட. ஸோ அவங்க எல்லோரும் வந்து வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தோடு குத்துறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வைரத்தோடு தான் ஃபஸ்ட்டு காது குத்தணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சேம் அதே மாதிரி வைரத்தோடு தான் வந்து அன்றைக்கி காது குத்தினோம். சீர் பிளேட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த பிளேட் டெக்கரேஷன் ஷாப் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து அவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நீங்கள் கிராண்டாகவும் வந்து மேரேஜுக்கு இல்லை ஸ்மால் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பர்வீன் ஃபார் சென்டிங் திஸ் பியூட்டிஃபுல் பிளேட்ஸ்.
பூஜைக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன கோயில் அப்படின்னா நைனாமலை. இதுதான் வந்து எங்கள் குலதெய்வ கோயில். காது குத்தின பிறகு எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு செய்யணும்னு நினச்சது எல்லாமே அவங்களால முடிஞ்சது வந்து எல்லாருமே செஞ்சாங்க. அது முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போய் பூஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூஜைக்காக வந்து கிளம்பி போயிட்டோம். பொங்கல் செஞ்சுருந்தோம். பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ட உடனே எல்லாத்துக்கும் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பிரசாதமும் வந்து பொங்கல் வந்து கொடுத்தாச்சு. சாமி கும்பிட்டு முடித்த உடனே எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து டிலேயாக வந்ததுனால சாப்பாடு போடுறதுக்கும் டைம் ஆகிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தோம். பரவாயில்ல, எதுவுமே அந்த மாதிரி ஆகலை. எல்லாமே குயிக்காக முடிஞ்சது. ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னு சொல்லி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரே விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. சாப்பாடு தான். கேட்ரிங் சொல்லலாமா இல்லை அங்கே போய் வந்து ஆளுங்க வச்சு நம்ம குக் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே போய்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம டைமிங் எப்படி முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி தெரியாது. கரெக்டாக பாப்பா மொட்டை அடிக்க ஒத்துக்கிட்டாருன்னா சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும். இல்லைனா ரொம்ப டிலே ஆகும். சாப்பாடு போகிறதுக்கு 3 o'clock மேலே ஆகிடும். கேட்ரிங்னா வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கெட்டு போயிடுச்சுனாலும் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கடை கூட கிடையாது. அதுவே பெரிய யோசனையாக இருந்தது. கேட்ரிங்க்கும் ஆளுங்க வச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம்தான் ஆகும். அதே தான் கடைசி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் செய்கிறோம், நல்லதாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் தான் வந்து நாங்கள் அங்கே சமைச்சோம். எங்களுக்கு இந்த மொட்டை அடித்து காது குத்தும்போது கெடா வெட்டுற வந்து பழக்கம் கிடையாது. ஸோ வந்து வெஜ் தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஆஸ் யூஷுவல் மெனு என்னென்னா ஒயிட் ரைஸ், உப்பு பருப்பு, கூட்டு, ரசம், மோர், அப்பளம், பஜ்ஜி, அதுக்கப்புறம் 2 பொரியல், பட்டாணி ரைஸ் வச்சுருந்தோம். அதுக்கு தனியாக ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஒயிட் குருமா சூப்பராக இருந்தது. ஸ்வீட் வந்து முந்திரி கேக், அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் சில்லி. இதுதான் வந்து மெனு. மண்டபம் பற்றியும் சொல்லியே ஆகணும். நாங்கள் இந்தளவுக்கு வந்து மண்டபம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கல. புது மண்டபம் எல்லாமே சூப்பராக இருந்தது. வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு, மண்டபம், ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுன்னு தான் வந்து சொன்னாங்க. எங்கள் மாமனார் இல்லாதது மட்டும்தான் ஒரு குறை. அவர் இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக 4 பேரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தினதே எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து கேக் கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பசங்க வந்து ராவடி பண்ணதுனால கேக் வச்சுருந்தாங்க அப்பா. அந்த கேக் வந்து எல்லோரும் வந்து கட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இதோட லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கேக் கட்டிங்கோட சூப்பராக ஃபினிஷ் ஆனது. எல்லாரும்